ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெசிபீஸ். அதில் இன்றைக்கி ரசப்பொடி எப்படி வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வானிலை சூடு பண்ணிவிட்டு இப்போ நான் எடுத்துருக்க சின்ன டம்ளரில் பார்த்திங்கன்னா 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக, 1/2 கப்புக்கும் அதிகமாக அந்த மாதிரி அளவில் நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா வறுப்படணும். மெயினாக நம்ம எந்த ஒரு பொருளும் வறுக்கும்போது ரொம்பவே மீடியமான ஃப்ளேம், மீடியத்துக்கும் கம்மியாக சிம்மில் தான் வச்சு நம்ம வறுக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அரோமாவும் நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் வரும். நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.5 to 2 months வரைக்கும் வரும். அந்த மாதிரி அளவில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நல்லா வறுபடணும். எந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் கேட்டிங்கன்னா லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்துடணும். நான் யூஸ் பண்ணியிருக்க அதே டம்ளர் அளவு தான் எல்லா பொருளும் நான் எடுக்கிறேன். நீங்கள் இதை விட பெரிய டம்ளராக யூஸ் பண்ணுறீங்கனாலும் நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டில் அந்த கப்லேயே மெஷர் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்டியான உங்களுக்கு ரசப்பொடியும் கிடைக்க வரும். துவரம் பருப்பு எடுத்ததுக்கப்புறமா அதே இதில் 1/4 கப் அளவு நான் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலப்பருப்பும் சரி லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இது எல்லாமே நான் ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணுங்க. இது வறுத்ததுக்கப்புறமா இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறமா நான் அதே கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நான் முழு கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன். அந்த கொத்தமல்லியும் அதே ரேஷியோவுக்கு நல்லா வறுபடணும். இதில் என்ன கேட்டிங்கன்னா மற்ற பொருளாக கூட நம்மளுக்கு வறுக்காமல் நல்லா கருகிடும். ஆனால் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ சன்னமாக வச்சுட்டே எல்லாத்தையும் வறுபடுற மாதிரி பண்ணுங்கள். கொத்தமல்லி நல்லா நம்மளுக்கு அந்த அரோமா நல்லா ஃப்ளேவர் வரும், சரிங்களா? அந்தளவு கன்சிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணிக்கணும். கொத்தமல்லியும் அதே அளவு தான் நான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பும் கொஞ்சம் உள்ளடங்கு தான் நான் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி நல்லா வறுத்ததுக்கப்புறமா சீரகம் பார்த்திங்கன்னா இதில் சீரகம், மிளகு இது ரெண்டுமே, மிளகு இது ரெண்டுமே மெயினான இன்க்ரீடியண்ட்டாக நம்ம பார்க்குறது. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே ரேஷியோவில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு சிலர் மிளகு கொஞ்சம் கம்மியாக போடணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இது நீங்கள் மிளகு தூள் அதிகமாக போடுறனால ரெகுலராக சேர்த்தும்போது குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் நெஞ்சு சளி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். நம்ம நெஞ்சு சளியே சேராத அளவுக்கு தான் நம்ம பண்ணுவோம். நெஞ்சு சளி இருக்கவங்களுக்கும் கரைஞ்சி வந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ இது நான் 1/4 கப்புக்கு அதிகமாக, 1/2 கப்புக்கும் அதிகம் கம்மியாக அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் சீரகமும் நான் எடுத்துக்க போகிறேன். நல்லா வறுபடணும். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லைட்டாக அந்த ஃப்ளேவரிஷ் நமக்கு தெரியும். ஸ்மெல்லு லைட்டாக வரும். அந்த ஸ்மெல் வரும்போது நம்ம எடுத்துக்கணும். சீரகம் பார்த்திங்கன்னா 1/2 கப்புக்கும் உள்ளடங்க 1/4 கப்புக்கும் மேலே அந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நீங்கள் 1/2 கப் போடும்போது உங்களுக்கு மற்ற இதெல்லாம் ஃப்ளேவர் ஹைலைட்டிங்காக நம்மளுக்கு தெரிய வரும். அதனால தான் உள்ளடங்கவே நான் எடுத்துக்கிறேன் எல்லாமே. இதுவும் சரி உங்களுக்கு பொரியிற மாதிரி லைட்டாக வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே எடுத்துக்கோங்க. இதில் நான் என்னோட ரெசிப்பியில் நான் மெயினாக ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா வரமிளகா ஆட் பண்ணுவேன். ரொம்ப காரம் இல்லாத மீடியமாக இருக்கக்கூடிய காரம் இருக்கக்கூடிய இதில் ஒரு 2 மிளகாய் மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த சூட்டில் மட்டும் லைட்டாக வறுபட்டால் போதும், எடுத்துக்கலாம். நமக்கு தெரியுங்களா அந்த நதப்பு இல்லாத இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இது பண்ணக்கப்புறம் வரமிளகா எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மோஸ்ட்லி வெந்தயம் அதில் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் வெந்தயம் போடுவேன். ஏன்னா வெந்தயம் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சி. ஆனால் மோஸ்ட்லி இது அடிக்கடி நம்ம சமையலில் சேர்த்துக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா என்னாச்சு வத்த குழம்பு, புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிறத நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ரசப்பொடியில் கொஞ்சமாக ரொம்பவே கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சன்னமாக வறுத்தா போதும். உங்களுக்கு இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா வறுக்கும்போது நல்ல ஒரு அரோமா வரும். அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம தனியாக பிளேட்டில் ஆறுற பிளேட்டில் போட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட், இது மோஸ்ட்லி யாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்களான்னு தெரில, பட் ஐ ப்ரிஃபர் தட். கடுகு ஒரு பிஞ்ச் மட்டும் நான் போடுவேன். போட்டு அதை லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும்போது எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சோண்டு அரிசி போட்டுக்கிறேன் நான். வறுத்து நல்லா பெருசானதுக்கப்புறம் அந்த
வறுப்பட்டுக்கு அப்புறமா நான் எடுத்து வச்சுக்கிறேன். மோஸ்ட்லி அரிசி போட்டால் புழு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அரிசி வந்து நீங்கள் கரெக்டாக நல்லா வறுத்து எல்லா பொருளும் ஒரே மாதிரி நல்லா வறுத்து அந்த ஆற வச்சு போடும்போது நம்மளுக்கு எதுவுமே வந்து கெடாதுங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து அரிசி போட்டால் வந்து புழு பிடிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ டோன்ட் வரி ஆன் தட். நீங்கள் இது எல்லாமே கரெக்டான ரேஷியோவில் எடுத்து நல்லா சன்னமாக வச்சு வறுபட்டு நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைக்கும்போது கண்டிப்பாக எதுவுமே கெட்டு போகாது. சரிங்களா? அதுக்கப்புறமா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடை சட்டி சூடாக இருக்கும் இல்லைங்களா, அப்போது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ரொம்பவே கொஞ்சமாக போட்டு அந்த உப்பு சூடானோடனே எடுத்து அதில் போட்டு ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடர் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ரசப்பொடி